ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா இன்னைக்கு எபிசோடுக்கான சின்ன ரிவ்யூ பார்க்கலாம். லக்ஷ்மிக்கு கண்ணம்மா சாப்பாடு கொடுக்குறாங்க. சப்பாத்தி நல்லா இருக்கா லக்ஷ்மி அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் லக்ஷ்மி பதில் எதுவுமே சொல்லாமல் எழுந்து போகிறாங்க. நான் உன்கிட்ட தானே பேசுகிறேன் அப்படின்னு கண்ணம்மா கேட்குறாங்க. நான் உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி போகிறாங்க. வடிவிப்பாங்க வராங்க. என்ன கண்ணம்மா எல்லாமே போட்டது மாதிரியே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. லக்ஷ்மியை நான் திட்டுனேங்க்கா, எதுக்காக உன் அப்பா பற்றி எல்லார்கிட்டையும் விசாரிச்சுட்டே இருக்கிறேன்னு, அதுக்காக என் மேலே கோபப்பட்டு போகிறாக்கா அப்படின்னு சொல்கிறாங்க கண்ணம்மா. வடிவு சொல்கிறாங்க, லக்ஷ்மியோட நிலைமையிலேருந்து யோசிச்சு பாரு கண்ணம்மா, அவள் அப்பா பாசத்துக்காக ஏங்குறா அப்படின்னு சொல்கிறாங்க. கவலைப்படாத கண்ணம்மா, ஒரு 10 நாள் லக்ஷ்மி அவளோட அப்பாவை தேடி பாப்பா, அதுக்கப்புறம் முடியலைன்னதும் அவளே விட்டுருவா அப்படின்னு சொல்கிறாங்க வடிவு. அதுக்கப்புறமா சௌந்தர்யா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. அகிலன், அஞ்சலி, வேணு, சௌந்தர்யா எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்போது ஹேமா அங்கே வராங்க. எல்லார்கிட்டையும் நான் ஒரு விஷயம் பேசணும், ஆனால் அதை சொன்னதுக்கப்புறம் நீங்கள் என் மேலே யாரும் கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஹேமா. சௌந்தர்யா சொல்கிறாங்க, நாங்கள் யாராவது உன் மேலே கோபப்படுவோமா, என்னென்னு சொல்லு ஹேமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட டேடியும் தனியாக தான் இருக்கிறாரு, அதே மாதிரி சமையல் அம்மாவும் தனியாக தான் இருக்கிறாங்க, லக்ஷ்மியோட அப்பா வரவே மாட்டாருன்னு பாட்டி சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னோட டேடிக்கு சமையல் அம்மாவை இன்னொரு கல்யாணம் பண்ணி வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இது கேட்ட உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சௌந்தர்யா சொல்கிறாங்க ஹேமா கிட்டக்க, நீ யோசித்த வரைக்கும் சரிதான், இதை பற்றி அப்புறம் பேசிக்கலாமா அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீ ரூமுக்கு போய் ஸ்கூல் பேக் எடுத்துகிட்டு வாமா அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாங்க. சௌந்தர்யா சொல்கிறாங்க, லக்ஷ்மியோட அப்பா வரவே மாட்டார் அப்படின்னு நான் ஹேமா கிட்டக்க போய் சொன்னேன், நான் எதை நினச்சி போய் சொன்னேனோ அது உடனே நடந்துருச்சு அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. வேணு சொல்கிறாரு, என்னதான் இருந்தாலும் ஹேமா குழந்தை, அவள் போய் கேட்டால் பாரதி இதுக்கு சம்மதிப்பானா அப்படின்னு கேட்குறாரு. ஹேமாவுக்காக பாரதி கண்டிப்பாக என்ன வேணாலும் பண்ணுவா, யாரனாலும் மன்னிப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க சௌந்தர்யா. அடுத்ததாக ஸ்கூலில் நடக்கிறத காமிக்கிறாங்க. லக்ஷ்மி கிட்டக்க ஹேமா பேசுகிறாங்க. உன்கிட்டக்க ஒரு விஷயம் பேசணும் லக்ஷ்மி, ஆனால் அதை கேட்ட உடனே நீ என் கிட்டக்க கோபப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மி சொல்கிறாங்க, என்ன விஷயம் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேமா சொல்கிறாங்க, எனக்கும் அம்மா கிடையாது, உனக்கும் அப்பா கிடையாது, நம்ம 2 பேரோட அம்மா அப்பாவுக்கு நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. கேட்ட உடனே லக்ஷ்மிக்கு பயங்கரமாக கோபம் வந்துடுது. எனக்கு அப்பா இருக்கிறாரு, எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிறாரு, கண்டிப்பாக என்னையையும் அம்மாவையும் தேடி வருவார், இல்லை அப்படின்னா நான் வர வைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. எனக்கு என்ன தைரியம் இருந்தால் உன்னோட அப்பாவை என்னோட அம்மாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு கேட்பேன், இந்த விஷயத்த என்கிட்டக்க பேசினதோட விட்டுரு, என்னோட அம்மா கிட்டக்க பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கிடாத அப்படின்னு கோபப்படுறாங்க. உன்னை பார்த்தாலே பிடிக்கல, ஐ ஹேட் யூ ஹேமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஹேமா மனசில் நினைக்கிறாங்க, லக்ஷ்மி இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்றாலே, சமையல் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா டேடி ரொம்ப சந்தோஷமாக இருப்பாருன்னு நினச்சேன், இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் முடியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.